அந்த பூவரசம்பூதானே நம்மை இணைத்தது. பூக்களின் அரசன், காதலின் தூதுவன். நான் 11வது படித்துக் கொண்டிருந்த போது அவளும் அந்த வகுப்பில் தான் படிக்கிறாள் என்று அறிந்து கொண்டதே தாமதமாகத்தான். இருவரும் ஒரே வகுப்பு. 10வது வரை வேறு பள்ளியில் படித்தேன். அது ஆண்கள் மட்டுமே படிக்கும் பள்ளி. வாசத்துக்கு கூட பெண்கள் கிடையாது. அதனால் பெண்கள் பற்றிய ஈர்ப்பும் காணும் போது பரவசமும் இருக்கும். 11வது சேர்ந்தவுடன் ஒரு மகிழ்ச்சி. அது இரு பாலரும் படிக்கும் பள்ளி. சரிபாதி பெண்கள். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பெண்களிடம் கூச்ச சுபாவம், பார்த்தால் வேறு பக்கம் திரும்பிக் கொள்வது, பார்க்காத நேரத்தில் பார்ப்பது என்று போய்கொண்டிருந்தது. ஆனால் மற்றவர்கள் பலர் பெண்களிடம் சகஜமாக பழகினார்கள். ஆனால் எனக்கோ தயக்கம். அந்த வகுப்பில் எனக்கு கிடைத்த ஒரே பெண் துணை மாலினிதான். அவள் எனக்கு சகோதரி முறை. அவள் என் சின்னம்மா மகள். அவள் மட்டுமே பேசுவாள். வாடா போடாவென்று ஒரே வயது என்பதால் பள்ளி விட்டு வீட்டுக்கு போகும் போதும் அவளின் தோழிகளுடன் தான் வருவாள். நான் தனியாகத்தான் போவேன். பேசினாலும் அவள் அதெல்லாம் வீட்டோட இருக்கட்டும், இங்க நீ யாரோ நான் யாரோ என்று கராராக சொல்லிவிடுவாள். அவளுக்கு ஒரு நெருங்கிய தோழி, அவள் பெயர் மல்லிகா என்று தெரிந்து கொண்டேன். பார்க்க அழகாக இருப்பாள். எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள் வகுப்பில் அவள் ஆசிரியர் அவள் வீட்டு பாடம் செய்யவில்லை என்று அடி வெளுத்து வாங்கிவிட்டார். அவள் அழுது கொண்டே இருந்தாள் அந்த பீரியடு முழுவதும். அந்த பீரியடு முடிந்தவுடன் அவளிடம் மாலினி ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள். எனக்கும் பாவமாகத்தான் இருந்தது. அப்போதுதான் கவனித்தேன் அவளின் அழகை. அது என்னை என்னவோ செய்தது. அன்று முழுவதும் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். இதை மாலினி பார்த்து விட்டாள். பின் பள்ளி முடிந்தவுடன் சொன்னாள், ஏன் அவளை அப்படி பார்த்து கொண்டே இருந்தாய்? எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது என்றாள். அதற்கு நான் சொன்னேன், பாவம், இப்படியே அடிப்பாங்க? பாவம், அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு, அதை பார்க்க பாவமா இருந்துச்சு என்றேன். அதற்கு மாலினி, அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால்தான் வீட்டு பாடம் செய்யவில்லையா, பாவம் என்றாள். சரி, நீ அவளின் தோழிதானே, நீ வாங்கி செய்து கொடுத்திருக்கலாமேன்னு நான் சொன்னேன். அதற்கு அவள் சொன்னாள், என் பாடத்தை எழுதுறதே எனக்கு சிரமம், இதுல அவ பாடத்தை எப்படி எழுதுவது? உனக்கு முடிஞ்சா நீ எழுதி கொடு, என்னால முடியாது என்றாள். நானும் அதற்கு நான் தயார்தான், வேணும்னா வாங்கி கொடு, எனக்கு அதெல்லாம் சப்ப மேட்டர் என்றேன். அதற்கு அவள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்து, நீ செஞ்சாலும் செய்வ, கூட இருக்கிற எனக்கு ஒரு நாள் சொல்லி இருப்பியது மாதிரி நல்ல அண்ணன் நீ என்று கிண்டல் செய்தாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. மறுநாள் மதிய உணவு இடைவேளையில் மல்லிகா என்னை கடக்கும் போது மெதுவாக தேங்க்ஸ் என்று சொல்லி சிரித்து விட்டு போனாள். எனக்கு தலைகால் புரியவில்லை. ஒரு பெண் நம்மிடம் பேசினால் சிரித்தாள் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். மனசுக்குள் இளையராஜாக்கள் வந்து வயலின் வாசித்தார்கள். கால்கள் தரையில் பாவவில்லை, ஏதோ பறப்பது போலொரு உணர்வு. அன்று வீட்டுக்கு போகும்போது மாலினியுடன் நடந்து செல்லும் போது அடிக்கடி என்னை பார்த்து கொண்டே சென்றாள். அன்று மாலை மாலினி என்னிடம் சொன்னாள், ரொம்ப வலியாத, அந்த பொண்ணு வசதியான பொண்ணு, ஏதாவது பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுறாத, எங்க வீட்டுல கொன்னே புடுவானுங்க என்னன்னு எச்சரித்தாள். மறுநாள் ஏதோ ஒரு காரணத்தினால் மாலினி பள்ளிக்கு வரவில்லை. மல்லிகா தனியாக வந்தாள். வரும்போது என்னை பார்த்து, ஏன் இன்னைக்கு மாலினி லீவு என்று கேட்டாள். அதற்கு நான் சொன்னேன், தெரியவில்லை, நேற்று பேசும்போது கூட ஒன்னும் சொல்லவில்லை என்றேன். அப்ப அவள் சொன்னாள், ரொம்ப தேங்க்ஸ், அன்னைக்கு எனக்காக வருந்தியமைக்கு, வேணும்னா எழுதி தரேன்னு சொன்னியாமே, ரொம்ப சந்தோஷம். நான் அப்படி எழுதாம வருகிறவள் கிடையாது. அன்னைக்கு எனக்கு முடியல, ரொம்ப சோர்வா இருந்துச்சு, அதான் எழுதவில்லை என்றாள். மாலினிக்கு நன்றி சொன்னேன் மனதிற்குள். அன்றிலிருந்து என்னை பார்த்தால் லேசாக புன்னகை செய்ய தொடங்கியிருந்தாள். எனக்கு கணக்கு கொஞ்சம் கடினம். அன்று தேர்வு பேப்பர்கள் வழங்கும் நாள். ஆசிரியர் ஒவ்வொரு பெயராக வாசித்து பாராட்டும் தண்டனையும் வழங்கி கொண்டிருந்தார். அன்று என் முறை வந்த போது திக் திக் என்று இருந்தது. எதிர்பார்த்தது போலவே எனக்கு பிறம்பால் அடி கிடைத்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு முகத்தில் அதை காண்பிக்காமல் இருந்தேன். அதற்கு கூடுதலாக 2 அடி கிடைத்தது. அப்போது நான் மல்லிகாவின் முகத்தை பார்த்தேன். அவள் கண்களில் நீர் துளிர்த்திருந்தது. மதிய உணவு இடைவேளையில் அவள் என்னை விசாரித்தாள், ரொம்ப வலிச்சதா என்று, பாவமாக மூஞ்சியை வைத்துக் கொண்டு. அப்போது மாலினி அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு சொன்னாள், ஐயாவுக்கு கணக்கு தான் வீக்கு, உனக்குத்தான் நல்லா வருமே, நீ வேணும்னா சொல்லிக் கொடு என்று அவளை கிண்டல் செய்தாள். மல்லிகா சொன்னாள், அதுல என்ன தப்பே இருக்கு, சொல்லிக் கொடுக்கிறேன் என்றாள். எனக்கு வாங்கிய அடி மறந்து போனது அவளின் வார்த்தைகளால். இது வளர்ந்து தினம் கண்களால் பேசிக் கொள்வதும் தினம் அவள் இருக்கையை தேடுவதும் வராவிட
வராவிட்டால் வாடுவதுமாக வளர ஆரம்பித்து விட்டது. இதை மாலினி கண்டம் காணாமல் இருந்தாள். அன்று உயிரியல் வகுப்பு சோதனை சாலைக்கு பூவரசம் பூ வேண்டிய கட்டாயம். நானும் அவளும் மாலையில் சந்தித்து தேடுவதாக திட்டம். மாலினியும் சேர்ந்துதான். மறுநாள் பூவுடன் வந்தால்தான் வகுப்பிற்குள் நுழைய வேண்டும் என்பது ஆசிரியரின் உத்தரவு. அன்று மாலை மூவரும் சேர்ந்து பூவரசம் பூ தேடிய போது கிடைக்கவில்லை. தேடி சோர்வடைந்த பொழுது ஒரு மரத்தில் மட்டுமே பூக்கள் இருந்தன. மரத்தில் ஏறி நான் பறித்தேன். 2 பூக்களை பறித்துவிட்டு 3வது பூவை பறிக்கும் போது கீழே முறிந்து கீழே விழுந்ததில் காலில் எனக்கு சரியான அடி. நான் அது தெரியாமல் சமாளித்துக் கொண்டே எழுந்தேன். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் எடுத்து செல்லுங்கள், நாளை நான் எனக்கான பூவை பறித்து கொண்டு வருகிறேன் என்று. அடி பலமில்லையே என மல்லிகா விசாரித்தாள். நான் வழக்கம் போல இதெல்லாம் ஜுஜுபி என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனேன். ஆனால் அன்று இரவு பயங்கர வலி, காலில் நன்றாக வீங்கிவிட்டது. அதனால் பள்ளிக்கும் செல்ல இயலவில்லை. மறுநாள் தான் அறிந்தேன். மல்லிகா பள்ளிக்கு வந்து மாலினியிடம் என் விஷயம் தெரிந்த பின் பள்ளிக்கு போகாமல் வீட்டுக்கு போய்விட்டாள் என்று. எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. 2 நாள் கழித்து பள்ளிக்கு போன போது அவளிடம் கேட்டேன், ஏன் நீ பூவை எடுத்து செல்லவில்லை என. அதற்கு அவள் சொன்னாள், உன்னை பணயம் வைத்து பறித்த பூ, அதை உன் நினைவாக வைத்துக் கொண்டேன். அங்கு சென்றால் அது சிதைக்கப்படும் அல்லவா, அதனால் தான் என்று சொன்னாள். கண்களின் நீர் வழிய. அதன் பின் தயக்கத்துடன் என் காதலை அவளிடம் சொல்ல அவளும் வெக்கத்துடன் சிரிக்க காதல் வளர்ந்தது. ஆனால் மாலினி சொன்னாள், இது நல்லதுக்கு இல்ல, வீடுகளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் என்றாள். அதனால் எங்கள் காதல் நிற்கவில்லை. சந்திப்பு தொடர்ந்தது. மாலினி எங்களை தவிர்த்தாள். இதுல என்னைய மாட்டி விட்டுறாதீங்க, எங்க வீட்டுல கொண்டு போடுவாங்க என்று ஒதுங்கி கொண்டாள். நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை என்று காதல் வளர என் கவிதைகள் பெருக்கெடுத்தன. அவளுக்காகவே தினம் கவிதைகள் எழுதினேன். அதை காண்பிக்கும் போதெல்லாம் பரவசத்தால் அவள் கண்கள் விரியும். அதையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி ஒரு காதலர் தினம் பிப்ரவரி 14 அவளுக்கு பரிசாக அளித்தேன். +2 முடிவதற்குள் நாங்கள் காதலர்கள் ஆகிவிட்டோம். அடுத்து கல்லூரி. எனக்கு ஆர்ட்ஸ் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அவள் நல்ல மார்க் எடுத்திருந்தாள். அதனால் அவர்கள் வீட்டில் பொறியியல் கல்லூரியில் சேர்க்க ஆசைப்பட்டார்கள். அவள் என்னுடைய கல்லூரியில் சேருவேன், பொறியியலுக்கு போக மாட்டேன் என்று அடம்பிடித்தாள் வீட்டில். அதற்கு அரசல் புரசலாக அவர்கள் வீட்டில் விஷயம் தெரிந்துவிட்டது. அதனால் அவளை கட்டாயப்படுத்தி வெளியூரில் இருந்த பொறியியல் கல்லூரியில் சேர்த்து விட்டார்கள். அதன் பின் தொடர்புகள் குறைய ஆரம்பித்தன. கொஞ்ச நாளில் நின்று போனது. எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலானது. அவளை பார்க்க முடியவில்லை. லீவுக்கு வீட்டுக்கு வந்தாலும் கட்டுப்பாடுகள். வெளியே எங்கேயும் பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் அவளின் கல்லூரிக்கு சென்றேன் அவளை பார்க்க. வந்து பார்த்தாள். ஆனால் அவள் பழைய மல்லிகா இல்லை. அப்போது அவள் சொன்னாள், நீ ஒழுங்காக படித்து பெரிய ஆளாக வர வேண்டும். என்னை மறந்துவிடு. நம்ம காதல் நிறைவேறாது. அது உங்களின் உயிருக்கு ஆபத்தாக முடியும். உங்களை இழக்க நான் விரும்பவில்லை. எங்காவது நீங்கள் இருந்தால் போதும். அதை பார்க்கும் சந்தோஷம் எனக்கு போதும் என்று கண்களில் நீர் வழிய சொன்னாள். நான் சொன்னேன், நான் காத்திருக்கிறேன் உனக்காக, காலம் கைகூடும் என்றேன். அவள் சொன்னாள், அதில் எனக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை. எப்படியும் படிப்பு முடிந்தவுடன் எனக்கும் என் அத்தை பையனுக்கும் திருமணம் முடித்து விடுவார்கள். அதை தடுக்கும் சக்தி எனக்கு இல்லை. இது என் அன்பு பரிசு என்று என் கைகளில் முத்தம் தந்தாள் கண்ணீரோடு. அத்துடன் என் காதல் கவிதைகளை புத்தகமாக்கி இருந்தாள். அதையும் எனக்கு பரிசாக தந்தாள். அதில் இருந்த பூவரசம் பூவை எடுத்து வைத்துக் கொண்டாள். அப்போது சொன்னாள், இந்த நிமிடம் மல்லிகா இறந்து விட்டாள். அவள் உன்னோடு வாழ்ந்து மடிந்து விட்டாள். இனி இருப்பது வேறு மல்லிகா. அவளுக்கென்று ஆசாபாசங்கள் கிடையாது. அவள் ஒரு ஜடம் என்றால் கண்களில் நீர் வழிய. அந்த காதல் கவிதைகள் தான் மல்லிகா எனக்கு அளித்த காதல் பரிசு. பின்னொரு நாள் அதற்கான விருது கிடைத்த போது அவளை என் கண்கள் தேடின. அவளின் சாயலில் யாரோ இருந்தது போலிருந்தது. கண்ணி வைக்கும் நேரத்தில் காணவில்லை. என் கண்களில் இருந்து விழிநீர் திரண்டு அந்த நூலில் விழுந்து தெரித்தது. அந்த நூலின் பெயர் பூவரசம் பூ. நண்பர்களே, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவளது மன வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. கணவரிடம் சொந்தமாக ஒரு லாரி இருந்தது. அதை அவரே ஓட்டி வருமானம் பார்த்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு 2 குழந்தைகள். கிராம பகுதியில் வீடு இருந்ததால் வீட்டை சுற்றிலும் அவள் சிறிய அளவில் காய்கறி பயிரிட்டிருந்தாள். 2 பசுக்களும் வளர்த்து வந்தாள். பக்கத்து கிராமத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவன் தினமும் அதிகாலையில் வீட்டிற்கு வந்து பால் கறந்து கொடுத்து விட்டு செல்வான். அவளது கணவர் தனிமை விரும்பி எல்லோரிடமும் மரியாதையை எதிர்பார்ப்பவர். தானுண்டு தன் வேலையுண்டு என்று எப்போதும் அமைதியாக காணப்படுவார். லாரி ஓட்டம் இல்லாமல் இருக்கும்போது மது அருந்துவிட்டு வீட்டிலேயே தூங்கி விடுவார். அவரால் யாருக்கும் எப்போதும் எந்தவித தொந்தரவும் இருந்ததில்லை.
மனைவியையும் அவர் ஒருபோதும் மரியாதை குறைவாக நடத்தியதில்லை. எப்போதும் மது அருந்தினால் அமைதியாக வீட்டிற்கு வரும் அவர் அன்று ஆவேசமாக வீட்டிற்குள் வந்தார். வந்த வேகத்திலேயே உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் என்று மனைவியை கண்மூடித்தனமாக தாக்க தொடங்கினார். அவள் சுதாரிப்பதற்குள் பலத்த அடி விழுந்தது. அதோடு கேவலமாக திட்டவும் செய்தார். எப்போதும் சாந்தமாக காட்சியளிக்கிறவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் அக்கம் பக்கத்தினர் எல்லாம் அங்கே கூடிவிட்டார்கள். ஒரு வழியாக அவளை பாதுகாத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். கணவர் ஏன் தாக்கினார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்து அவளால் மீள முடியவில்லை. அவள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாள். 2-3 நாட்கள் தங்கி இருந்து சிகிச்சை பெறும்படி டாக்டர்கள் அறிவுறுத்தினார்கள். மறுநாள் படுகாயத்தோடு கணவரை தூக்கி வந்து அதே மருத்துவமனையில் சேர்த்தார்கள். கணவருக்கு தலையில் பலத்த காயமும் முதுகுத்தண்டில் பலமான அடியும் பட்டிருந்தது. அவர் திடீரென்று வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். யாரோ பார்த்து படுகாயத்தோடு அவரது உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள். மனைவி அவர் ஏன் கண்மூடித்தனமாக தாக்கினார் என்பதற்கும் அவர் ஏன் தற்கொலைக்கு முயன்றார் என்பதற்கும் விடை இதுதான். அவர்களது வீட்டில் பால் கறப்பதற்கு வந்த இளைஞருக்கும் பக்கத்து ஊரில் உள்ள லாரி டிரைவர் ஒருவரின் மனைவிக்கும் ரகசிய உறவு இருந்து வந்திருக்கிறது. அந்த லாரி டிரைவருக்கும் இவருக்கும் ஒரே பெயர். இவர் மது அருந்த சென்றிருந்த பாரில் 4-5 பேர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பெயரை குறிப்பிட்டு லாரி ஓட்டும் அவரது மனைவிக்கும் பால் கறக்கும் இளைஞருக்கும் மாத கணக்கில் ரகசிய தொடர்பு இருக்கிறது. அந்த அப்பாவி கணவருக்கு இதுவரை தெரியவில்லை என்று கண்டபடி பேசியிருக்கிறார்கள். பெயர் ஒரே மாதிரி இருந்ததாலும் அதே இளைஞனே தன் வீட்டிற்கு வந்து பால் கறப்பதாலும் தனது மனைவிக்கும் அவனுக்கும் தான் ரகசிய தொடர்பு இருக்கிறது என்ற தவறான முடிவுக்கு இவர் வந்து தனது மனைவியை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார். மறுநாள் சம்பந்தப்பட்ட இளைஞனிடமே போய் விசாரித்திருக்கிறார். அவர் தனது உண்மையான காதலியின் பெயரை சொன்னதும் தவறு செய்து விட்டோமே என்று நினைத்து குற்ற உணர்வில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மனைவி 2 நாளில் வீடு திரும்பிவிட்டார். கணவர் முதுகுத்தண்டு பாதிப்பால் படுத்த படுக்கையாகிவிட்டார். தீர விசாரிக்காமல் தவறான முடிவு எடுத்ததால் ஏற்பட்ட விபரீத விளைவுகளை பார்த்தீர்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு. அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.